ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுக்கு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்ததுன்னா கருப்பு 2 வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்காமலே சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் கருப்பு 2ன்றது வரப்போகுது அப்படின்றது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான். ஸோ கருப்பு 2 வந்து அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு படத்தில் வந்து பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருப்பாங்க. அதனால் அரசியல் ரீதியாக ஒரு பார்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து வச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்போ இந்த லீடு கொடுக்குறதுலாம் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து சும்மா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அது வந்து ரொம்பவே பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு ரொம்பவே இம்பாக்டாலாம் அது இல்ல. சும்மா ஃபன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற மாதிரி ஒரு கதைக்களம் வேற மாதிரி தான் கொண்டு போவான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்ட் 2ல கொடுத்துருக்க மாதிரி அரசியல் ரீதியெல்லாம் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போனாலும் வந்து கண்டிப்பா வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதை விட கருப்பு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு பேரை வாங்கிடும். ஸோ அதனால கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக எழுதாம படத்தை வந்து வேற மாதிரி எழுதுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது கருப்பண்ணசாமியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 108 வகையான கருப்புகள் இருக்கு. ஸோ அதுல இவங்க 2-3 கருப்பை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சங்கிலி கருப்பு அதுக்கு அப்புறமா காவ கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கருப்பை தான் இந்த ஒரு படத்துல இந்த கருப்பு படத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கருப்புகள் அதெல்லாம் உள்ள இறக்கி வேற மாதிரி படம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ கருப்பு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா கருப்பண்ணசாமி எடுத்தோம் அப்படின்னா படம் எடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு போகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அடுத்தடுத்த கதையை எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில எது எப்படியோ கருப்பு பிளாக் பஸ்டர். ஸோ கருப்பு 2 கண்டிப்பா ஒரு தரமான படமா இருக்க போகுது. ஸோ கருப்புல நம்ம சூர்யா அவர்கள் கருப்பண்ணசாமி மாதிரியே தான் நமக்கு தெரிஞ்சாரு. ஸோ அந்த வகையில கருப்பு 2 வந்தாலும் கண்டிப்பா அது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ஹேஷ்டாக் கருப்பு 2 போட்டு அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்பயே கேட்டா எப்படி இனிமே தான் படத்துக்கான ஸ்டோரி எழுதணும், படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கருப்பு 2 வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ சூர்யாவுடைய எத்தனாவது படமா இந்த கருப்பு 2 வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா 47 வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சூர்யா 48 வந்து டிஜே ஞானவேல் வந்து டைரக்ஷன் பண்றாரு. ஸோ சூர்யா 49 வந்து கட்சி வினோத் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா சூர்யா 50வது படத்தை வந்து கேவின் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு டேரக்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது போக அப்டேட் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர்யா அவர்களுடைய 52 இல்லைனா 53 இல்லைனா 55வது படமா தான் இந்த கருப்பு 2 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போ வந்தாலும் கருப்பு 2 வேற மாதிரி சம்பவம் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தை தொடர்ந்து கருப்பு 2 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட பின் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.